அதிகாரம் 41 கல்லாமை, அதாவது கல்வி கற்காதவர்களை இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறள் 1. அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூல் இன்றி கோட்டி கொளல். விளக்கம்: அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவர்களிடம் சென்று பேசுதல் ஆடுவதற்கான கட்டம் போட்டுக்கொள்ளாமலேயே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றது ஆகும். குறள் 2. கல்லாதான் சொற்காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமம் முற்றற்று. விளக்கம்: கற்றவர்களின் அவையில் கல்லாத ஒருவன் ஒன்றை சொல்ல விரும்புதல் மார்பகம் இல்லாத பெண் மீது மையல் கொள்வதற்கு சமமாகும். இந்த குறளுக்கு இதுக்கு மேலே என்னால் விளக்கத்தை சொல்ல முடியல, ஸோ நீங்களே புரிஞ்சுக்குங்க. குறள் 3. கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லா திருக்கப் பெறின். விளக்கம்: கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றறிந்திருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாக கருதப்படுவார்கள். அதாவது நல்ல கற்று அறிந்தவர்கள் முன்னாடி நமக்கு அந்த அளவுக்கு தெரியாதுல்ல, நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு அமைதியாக இருக்கிற அளவுக்கு நமக்கு கேள்வி ஞானம் இருந்ததுன்னா கூட நாம் நல்லவங்களாக தான் இருப்போம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாங்க. குறள் 4. கல்லாதான் ஒட்பம் கழிய நின்று ஆயினும் கொல்லார் அறிவுடையார். விளக்கம்: கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தால் கூட அவனை கல்வியில் சிறந்தவன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நமக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் நம்மக்கிட்ட படிப்பறிவு இல்லைனாக்கா படித்தவங்க நம்மளை அறிவுடையவங்க அப்படின்னு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குறள் 5. கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். விளக்கம்: கல்வி அறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகள் போல காட்டிக்கொள்ளும் போலி வேஷம் கற்றுத்தேர்ந்த அறிஞர்களிடம் உரையாடும் போது கலைந்து போய்விடும். நாம் என்னதான் பெரிய அறிவாளி மாதிரி ஏமாத்த பார்த்தாலும் அதை அறிந்து கல்வி அறிவு பெற்றவர்களிடம் நடக்காது அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 6. உலரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். விளக்கம்: படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே இன்றி யாருக்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலர் நிலத்திற்கு ஒப்பாவார். குறள் 7. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. விளக்கம்: அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவு இல்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள். குறள் 8. நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்டதிரு. விளக்கம்: கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவர்களிடம் உள்ள வறுமையை காட்டிலும் கொடியது. காரணம், கல்லாதவங்கிட்ட இருக்கிற செல்வம் தப்பான வழியிலையும் பயன்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது கற்றவர்களிடம் உள்ள வறுமையை காட்டிலும் மிகவும் கொடியது. அதனால்தான் இது மிகவும் கொடியது அப்படின்னு சொல்றாங்க. குறள் 9. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்து இலர் பாடு. விளக்கம்: கல்லாதவர் உயர்குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 10. விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனை எவர். விளக்கம்: மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ
அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூலை படிக்காதவர்களுக்கும் இடையில் உண்டு. திருக்குறள் அதிகாரம் 41 இருக்கிற அனைத்து குறள்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படும். என்றும் அன்புடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.